வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான கிராமத்து முறையில் ஒரு கோழி வறுவல் செய்ய போகிறேங்க. இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசி பூவு. இந்த அன்னாசி பூவெல்லாம் மெயினாக சாப்பாட்டில் சேர்த்திக்கிங்க. ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. 1 மராட்டி மொகு, 1/2 டீஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிளகு இன்னும் கொஞ்சம் கூட வேணுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கிறக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் 1 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி, ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு சின்ன சட்டி வச்சுட்டு அதில் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வறுத்தெடுக்கலாம். ஃபுல்லாக மசாலாவெல்லாம் சேர்த்திட்டு ஆயிலெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. வெறுமனே நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டு எடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையாக வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சு பண்ணும்போது நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பொன்னிறமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோடையே வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிங்க. சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போக மட்டும் வதக்குங்க. ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்திக்கிங்க. ரொம்ப தக்காளி சேர்த்த வேண்டாம். 1/2 தக்காளி சேர்த்தி வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, நம்ம எடுத்தோம்ல அந்த பவுடர் அரைச்சி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதோடைய மஞ்சத்தூளும் சிக்கனையும் சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா அதிலிருந்து தண்ணி அப்படியே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்த தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சிக்கன் வெந்து வந்துடும். இதை அப்படியே ஒரு ரசத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.